தலைவர் வந்து விஜய் சாரை பார்க்கும்போது விஜய் சாருக்கு 13-14 இயர்ஸ்னு சொன்னார். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் விஜய் சாரோட கரியர் க்ரோத்துக்கு தலைவரோட பிளெஸ்ஸிங்கும் ஒரு ரீசன். அட் த சேம் டைம் விஜய் சாரும் பல இடத்துல சொல்லியிருக்காரு, தலைவர் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் விஜய் சார் ஆல்சோ மெச்சூர்ட். இப்போது ஆல்மோஸ்ட் இஸ் 50+ விஜய் சார். ஸோ ஹி ஹேஸ் இஸ் ஓன் ப்ரையாரிட்டிஸ். அட் த சேம் டைம் இப்போது தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறது, அந்த மாதிரி யூனோ இது பண்ணுறது, அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள், ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துமையாக இருக்குங்கிறதா மெசேஜ். அந்த மீடியா டிஆர்பி ஃப்ரெண்ட்ஸி அது ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் குவாலிஃபைட் எனஃப் டு டாக் அபவுட் இட். பட் இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டியை, ஏன்னா பாசிட்டிவிட்டிக்கு அளவே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். நெகட்டிவிட்டி அப்படி இல்லை, ஒரு ஹிண்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே அது வரையே வரல. இப்போது அந்த ஜெயிலர் ஆடியன்ஸுக்கு வந்த இது வரல. இப்போது அப்போ என்ன தெரியுது, நாம்பளாக வந்து சொல்கிறது தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ அண்ணா இப்போ சார் நல்லா பேசினாருன்றார், இவரை முடிஞ்சிட்டு நானே சொல்லின்னு போக முடியாது. அவர் கருத்துக்கு அவர் சொல்லிட்டாரு, என் கருத்துக்கு நான் சொல்லிட்டேன், இப்படி தான் போகணுமா தவிர நீங்களும் ப்ரெஸ்ஸில் வந்து கேட்கக்கூடாது. ஏங்க ரஜினி மிஞ்சிட்டாரா, இல்லை கமல்ஹாசனை மிஞ்சிட்டாரா, இல்லை விஜயை மிஞ்சிட்டாரா, அஜித்தை மிஞ்சிட்டாரா, நாம் கேட்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது இல்லை சார்? இல்லை, ஏன்னா சினிமா மீடியா எல்லாமே ஒரே ஃபேமிலிங்க. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற இப்போ நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலே 4000 பாலிடிக்ஸ் நடக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய குடும்பம்? ஏன்னா சினிமா இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, ஓடிடி இருக்குது, மீடியா இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, பிரிண்ட் மீடியா இருக்குது, டெலிவிஷன் மீடியா இருக்குது. ஸோ இட்ஸ் அ பிக் ஃபேமிலி. பட் வாட் கனெக்ட்ஸ் அஸ்? ஆர்ட். அது எல்லாம் அதுக்குள்ளே நம்ம ரஃப் அண்ட் டஃப் நெகட்டிவிட்டி ஆட்டிடியூட் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஃபேமிலி அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் தி காமன் பீப்புள் அண்ட் கம்யூனிட்டி ஆஸ் வெல். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. பார்க்குறோன்னா எதுக்காக சார் தலைவருக்கோசரம் எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தலைவருக்கோசரம் பார்க்குறோம். இப்போ நம்ம ஏரியா எங்கே இருக்கோம், நான் வந்து டவுஜர் போட்ட காலத்துலேருந்து ரஜினி ஆச்சு சாகும் வரைக்கும் ரஜினியாக தான் சாகுவேன் நான். அப்போ போய் என்னையெல்லாம் மாற்ற முடியுமா? அவங்களுக்கு ஒரு ஏன்னா இந்த சிம்மாசனம் வந்து உலகத்திலேயே யாருக்கும் அமையாதது. கிட்டத்தட்ட 48 வருஷம், இன்னும் 2 வருஷம் ஆனால் கோல்டன் ஜூப்ளி. ஸோ எனக்கு என்னமோ என்ன எங்கள் க்ளோஸ் சர்க்கிள் எப்படி ஃபீல் ஆகுது, தலைவரோட ஒரு மெகா ஆட்டம் இனிமே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. At this age, no other actor can boast of such a phenomenal, box office success. ஸோ அது இன்னும் நல்லா கண்டினியூ ஆகணும். சார் சொன்னால் 100 years வரைக்கும் தலைவர் வந்து அப்படியே ஹெல்த்தியாக அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு தட்ஸ் வாட் இஸ் பூஸ்ட். பிகாஸ் அரசியலுக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வரலன்னு மட்டும் நாங்கள் என்ன பாதிப்பை விட்டுட்டோம். அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி, வர்றாக்காட்டி சரி, அந்த உயிர் நாடி துடிப்பு வந்து ரஜினி அவ்வளோதான். இன்னும் அதே மாதிரி தான் அரசியலுக்கு வரல, அவர் ஏமாத்திட்டாருன்னா அத்தனை ரசிகர்களும் பிரிஞ்சு போல உயிரை விட்டுக்கிறோம். எங்களுக்கு அந்த முழு நம்பிக்கை வந்து ரஜினி மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு. அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வரோம், கன்னியாகுமரியிலேருந்து வந்து ஒரு பேன் பாய் பார்த்துட்டு 10:30 மணிக்கு வண்டி ஏறி பிடிச்சி கன்னியாகுமரிக்கு போவான். அவன் எதை வச்சு வருவான்? அந்த அன்பு பாசம் ரஜினி மேலே தனி சாம்ராஜ்யங்க, இது அன்பு சாம்ராஜ்யம். அதனால இது எங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் இது we are all part of this. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அது 50 year கோல்டன் ஜூப்ளியிலேருந்து அதுக்கப்புறம் என்ன ட்ராவல் இருக்குங்கிறது அது ஆண்டவர் முடிவு பண்ணோம், ஆண்டவர் தலைவர் முடிப்போம், தலைவர் முடிவு பண்ணால் நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட். அதனால் அதை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லது. பிகாஸ் ஹாப்பினஸ் இஸ் காமன், பாசிட்டிவிட்டி இஸ் காமன், குளோபல் பீஸ் இஸ் காமன். இந்த படத்தோட மெசேஜும் அதுதான். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தலைவரோட அந்த விண்டேஜ் கார் என்ட்ரி அருமையான ஒரு ஆர்கனைசேஷன். இன்ஃபேக்ட் இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மூமெண்ட். அவங்க ஸ்டேஜை வந்து வே ஷி ஆக்குபைட் த ஸ்டேஜ், அவங்க போடியமில் நின்று டெலிவர் பண்ண ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இட்ஸ் வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஆஸ் அ ஃபேன் அண்ட் ஆஸ் அ வெல்விஷர். அண்ட் நான்லாம் ஸ்கூலில் அவங்கள பார்த்து ஒரு பெடஸ்டலில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணிவிட்டு எனக்கு இப்போ தான் எனக்கே ஒரு சர்க்கிள். இந்த படத்துக்கு ஆடிஷனில் நானும் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பர்சனலி ஆஸ் அ ஃபேமிலி ஆல்சோ மை மாம் அண்ட் மை ஒய்ஃப் ஆல்சோ கன்வேட் தேர் விஷஸ் டு த டீம். இந்த படம் டெஃபினட்டாக இது ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் சக்ஸஸை தாண்டி இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். ஸோ அது வந்து தலைவருக்கு எப்படி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு இது போட்டிருக்காங்களோ அது மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். இது ஸ்டேட் மட்டும் இல்லை, கண்ட்ரி மட்டும் இல்லை, குளோபலி இட் வில் பி ஸ்போக்கன் ஆஃப் அண்ட் இட்ஸ் அ லெகசி ஃபார் விச் ரெஸ்பெக்ட், ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் எல்லாமே வரும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எஃபர்ட், மார்க் மை வேர்ட்ஸ். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். இது வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ யூனிக் ஃபில்ம். அவரோட பிஜிஎம்மும் மியூசிக்கும் இதில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நியூ ஃப்ளேவர். அந்த ஏரமன் சார் வந்து அவர் அப்படியே ரீஇன்வென்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து அவருக்கு ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒரு நோட் இருந்தது. ஏன்னா தேவா சார் பாடின சாங் ஒன்று இருக்குது,
அந்த சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சாங், வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஸ்பெஷல் சாங், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைட்யூலர் சாங் ஒன்று இருக்குது, நல்ல மாஸ் நம்பர், அது மாடர்ன் அண்ட் மாஸ் நம்பர். அது எப்போவுமே ஏஆர் ரஹ்மான் சார் வந்து சாங்ஸ் வந்து கேட்க கேட்க நம்ம இட் வில் கோ டு அவர் மைண்ட் அண்ட் அவர் ஹார்ட். அதனால் இது அந்த ட்ரேட்மார்க் சிக்னேச்சர் பட் ரீஇன்வென்டட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன். தலைவர் ஸ்பீச் எப்படி இருக்கு? வேறு லெவல். யூ ஹேவ் டு விட்னஸ் தேர் டு சி லிட்ரலி காட் டாக்கிங். அவர் வந்து இன்ஃபேக்ட் வி ஆல் காட் எமோஷ்னல். ஒரு கரெக்டான ஒரு மூமெண்ட் அவர் எல்லாம் அவ்வளோ நேரம் பேசி முடிச்சாட்டில் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் when he talked about his daughters. ஏன்னா ஒரு காலத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சன்ஸ் தான் வேணும்னு ஒரு இது இருந்தது, ஒரு கல்ச்சர் இருந்தது. அதுக்கப்புறம் கடவுள் வந்து இது பண்ணும்போது டாட்டர்ஸ் வேணும்னா நானே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட் அவர் சொன்ன உடனே இந்த கேமரா பேன் டு போத் தி டாட்டர்ஸ், போத் ஆஃப் தெம் வேர் இன் டியர்ஸ், வி வேர் இன் டியர்ஸ். ஸோ அதனால் ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் அது. ஸோ வி ஹேட் அ லவ்லி ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் அண்ட் என்டர்டெய்னிங் அண்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்.